மாமா, இது வரைக்கும் நான் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கணும்னு மறைச்சது கிடையாது. முறையா அம்மாச்சி, அம்மா, சித்தி 3 பேர் சொன்னதுனால உன்கிட்ட நான் இந்த விஷயத்த மறைச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் உன்கிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு என் மனசு ஒத்துக்காது. எனக்கும் ஹர்ஷாக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்றது உனக்கு தெரியாமல் எப்படி? உன்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதை பார்த்தா நீ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். இதை நினச்சி நீ கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவ. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்னதான் அத்தை மாமாட்ட பொறுமையாக சொல்லிக்கலான்னு விட்டாலும் உன்கிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இந்த 2 நாளே உன்கிட்ட சொல்லாமல் எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்லாமல் இங்கேருந்து போக மாட்டேன். இன்னைக்கே இந்த விஷயத்த சொல்கிறேன். நீ சந்தோஷத்தில் குதிக்க போகிற பாரு. கொஞ்சம் கோவப்படுவேன் ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலைன்னு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பூமிக்கா அப்ப ஏதாவது தொண்டை பண்ணிட்டே இருக்க? என்ன வேணும்? நானும் பார்த்துட்டேன். அப்பாவும் இங்க வந்த என்னமோ யோசிச்சுட்டே இருக்க. என்ன யோசிச்சேன்னு தெரியல. அதுக்கப்புறம் பண்ற. என்னதான் ஆச்சு உனக்கு? தொண்டை சரியில்லைன்னா போய் தண்ணி எடுத்து குடிக்க வேண்டியதுதானே? அதுக்கு ஏன் மூஞ்சி வந்து பார்த்துட்டு இருக்க? வேண்டுதல் மாமா, உன் மகக்கிட்டே பார்த்துட்டு இருக்கணும்னு பேக்காம கருப்பசாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன். அதான் இப்படி வந்து நிற்கிறேன். ஓ, வேண்டுதல் சாமி கிட்ட, அதுவும் கருப்பசாமி கிட்ட. சரிதான் சரிதான். என்ன சரிதானா? சரிதான் சரிதான். நீ சொல்லி அது எப்படி தப்பா இருக்கும்? ஆ, அது என்னமோ சரிதான். சரி சரி, அதை விடு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். இதான் சரியான சான்ஸ். இப்பவே நம்ம மனசுல இருக்கிறதே சொல்லிடணும். இதை விட்டோம்னா வேற டைம் கிடைக்காது. அப்புறம் பூமிக்காவை சுத்தி ஆட்கள் இருந்துட்டே இருப்பாங்க, பேசவும் முடியாது, இதை சொல்லவும் முடியாது. இப்பவே இதையும் சேர்த்து சொல்லிட வேண்டியதுதான். சொல்லு பூமிக்கா. நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ முதல் சொல்லு, அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்த சொல்றேன். அப்படியா? சரி, நானே முதல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லணுமோ சொல்லு. அது அது வந்து அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது எனக்கு தொண்டை வரைக்கும் வந்துடுச்சு, ஆனால் வாயில் வர மாட்டேங்குது. அது அது வந்து அது வந்து மாமா, மாமா, அது அது வந்து மாமா, அது அது ஐயோ, அது அது வந்து பூமிக்கா தடுமாறுறத பார்த்தா ஒருவேளை நாம சொல்ல வந்ததுதான் அவளும் சொல்ல வராளோ? இருக்கட்டும் இருக்கட்டும், அவளே முதல் சொல்லட்டும். நாம எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிடுவோம். மாமா, என்ன மாமா, என்னம்மா சொன்ன? நீ என்ன சொன்ன எனக்கு கேட்கல. நீ உனக்குள்ளேயே என்னம்மா பேசுற? என்ன பேசுன? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூமிக்கா. நீ என்னமோ சொல்ல வந்தேல, அது சொல்லாம ரொம்ப தடுமாறின. அதான் அது என்னன்னு கேட்டேன். எதுனாலும் சொல்லு பூமிக்கா. மாமா எதுவுமே தப்பா நினச்சிக்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் தப்பா நினச்சிக்க மாட்டேன். சொல்லு, என்ன சொல்ல வந்த? எதுக்கு இப்படி தடுமாறுற? ஆ ஆ ஓகே மாமா, நீ எதுவுமே தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னா ஓகே. நான் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறேன். உன்னை பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக ஒரு வெக்கமாக இருக்குது. நான் அந்த பக்கம் திரும்பி நினைக்கிறேன். சரியா? ஐயோ, வெக்கம்லாம் படாத பூமிக்கா. உனக்கு வெக்கப்படலாம் தெரியும்னு எனக்கு இப்பதான் தெரியும். என்ன வெக்கம்லாம் போடுறா? அப்போ கன்ஃபார்மோ? போ மாமா, நானும் பெண் தானே. எனக்கும் அச்சம், மடம், நாணம் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். சரிம்மா சரி. உன் நாணத்தெல்லாம் கொஞ்சம் அங்கிட்டு ஓரங்கட்டி வச்சுட்டு நீ என்ன சொல்ல வந்தியா அதை சொல்லு. அது அது வந்து நான் 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 எனக்கு எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. என்னது கல்யாணமா? இல்லை கல்யாணம் மாப்பிள்ளை யாரு? ஓ ஓ, அப்படி அப்படி ப்ரப்போஸ் பண்ண போறாளோ? ஓகே ஓகே ஓகே. என்ன பூமிக்கா சொல்ற? உனக்கு கல்யாணமா? மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ள மாப்பிள்ள எல்லாம் உனக்கு தெரிஞ்சவர் தான். ஐயோ, என்னன்னு சொல்றதுக்கு? இப்படிலாம் சுத்தி வளைச்சு உனக்கு தெரிஞ்சவர் அப்படி இப்படின்னு சுத்தி வளைச்சு பேசுறா பாரு. ஐயோ பூமிக்காமா,
யாருமா அந்த மாப்பிள்ள? எனக்கு தெரிஞ்சவர் யாருமா? அது நம்ம வீட்டில் தங்கியிருக்காருல ஹர்ஷா, அவர் தான். யாரு? யாரு சொன்ன? யாரு? ஐயோ, எத்தனை வாட்டி சொல்கிறது? அதான் சொன்னல, நம்ம வீட்டில் தங்கியிருக்காருல ஹர்ஷா, அவர் தான். ஐயோ, எனக்கு வைக்க வைக்கமா வருது. போ, நான் போகிறேன். இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி, இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்பம் கட்ட கை ஒன்றுமில்லையாடி, கண்ணாடி போன்ற பிம்பம் ஆடுதடி. நீ ஒன்று சொல்லடி பெண்ணே, இல்லை நின்று கொள்ளடி கண்ணே. எந்தன் வாழ்க்கையே உந்தன் விழிவிளிம்பில் என்னை துரத்தாதே, உயிர் கரையேறாதே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்ற இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? பூமிகா, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு பூமிகா? நீதான் எனக்கு, நான் தான் உனக்கு என்ன நினைச்சிட்டு இருந்தேனே, அது எல்லாமே பொய்யா பூமிகா? நீதான் என் உலகம் நினைச்சிட்டு இருந்த பூமிகா, நீதான் என் உயிர் நினைச்சிட்டு இருந்த பூமிகா. நீ இல்லாம நான் இல்ல பூமிகா. ஆனா நீ யாரையோ கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றிய பூமிகா, இது என்ன நியாயம் பூமிகா? இது என்ன நியாயம்? சின்ன வயசுல இருந்தே நான் உனக்கு தான், நீ எனக்கு தான் நினைச்சது என் தப்பா பூமிகா? எப்படி பூமிகா உனக்கு மனசு வந்துச்சு? உன் மனசுல ஒரு சின்ன இடத்துல கூட நான் இல்லையா பூமிகா? என்னை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா பூமிகா? அப்ப நான் மட்டும்தான் பைத்தியக்கார மாதிரி உன்னை காதலிச்சுட்டு இருந்தேனா பூமிகா? ஏன் பூமிகா, ஏன் எனக்கு மட்டும் இந்த தண்டனை? நான் என்ன பாவம் பண்ணேன் பூமிகா? பூமிகா, நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன் பூமிகா. என் காதலை உன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலையே பூமிகா. எங்கேயோ ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு ஒருத்தனை பார்த்து அவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றிய பூமிகா, இதெல்லாம் நியாயமா? அப்போ உனக்காகவே இருக்கிற என் நிலைமை என்ன பூமிகா? சொல்லு பூமிகா. சின்ன வயசுல இருந்தே நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சேன் பூமிகா. அது எல்லாமே பொய்னு ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட்ல நிரூபிச்சுட்டு போயிட்ட பூமிகா, நிரூபிச்சுட்டு போயிட்ட. சின்ன வயசுல இருந்தே நீதான் என் உலகம், நீதான் என் உசுறு, நீதான் எனக்கு எல்லாமே இருந்தேனே பூமிகா. நீதான் எனக்கு எல்லாமே இருந்தேனே பூமிகா. சின்ன வயசுல இருந்து ஒன்றை மட்டும் தான் காதலிக்கணும், ஒன்றை மட்டும் தான் கல்யாணம் பண்ணணும், உன்னை அப்படி பார்த்துக்கணும், இப்படி பார்த்துக்கணும், உனக்கு உங்க அப்பா இல்லாத குறைய தெரியக்கூடாது, உன்னை அப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும், இப்படின்னு எவ்வளோ கனவு கண்டு வச்சிருந்தேன். அது எல்லாமே கனவா போயிடுச்சா பூமிகா? என் அன்பு உன் கண்ணுக்கு தெரியலையா பூமிகா? என் காதல் உனக்கு தெரியலையா பூமிகா? சொல்லு பூமிகா, உனக்கு தெரியலையா? ஒரு செகண்ட்ல என் மனச உடைச்சிட்டு போயிட்டேடி.
நான் உன் மேல வச்சிருந்த காதலை உடைச்சிட்டு போயிட்டேடி. இதுக்காகவா மாமா மாமான்னு ஆசையா நீ கூப்பிட்ட? இல்ல, நீ கூப்பிட்டது எனக்கு தான் அப்படி தெரிஞ்சிச்சா? நான் ஒரு முட்டாள், நான் ஒரு முட்டாள். நான் மட்டும் என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். உன் மனசுல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்காம நான் ஒரு முட்டாள், நான் ஒரு பைத்தியம். என்னென்னமோ யோசிச்சு வச்சுட்டேன். இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் மனசுக்குள்ளே இத்தனை நாள் பூட்டி பூட்டி வச்சிருந்தேனே, பொத்தி பொத்தி வச்சிருந்தேனே, இப்பவே யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்? பார்த்துட்டு இருக்கும்போதே, என் முன்னாடி இருக்கும்போதே, என் கூட இருக்கும்போதே நீ எனக்கு இல்லைன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் ரணமா வலிக்குது பூமிகா, வலிக்குது. இது யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படி வலிக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் பூமிகா. ஒரு வார்த்தையில என் வாழ்க்கையவே முடிச்சிட்டே பூமிகா. சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்ததுன் கண்ணே. என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து குளிர் காய்ந்தாய் கொடுமை பெண்ணே. கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள். என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா? சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. அன்பே உன் புன்னகையெல்லாம் அடி நெஞ்சில் சேமித்தேன், கண்ணே உன் புன்னகையெல்லாம் கண்ணீராய் உருகியதே. வெள்ளை சிரிப்புகள் உன் தவறா, அதில் கொள்ளை போனது என் தவறா. பிரிந்து சென்றது உன் தவறா, நான் புரிந்து கொண்டது என் தவறா. ஆண் கண்ணீர் பருகும் பெண்ணின் இதயம் சதையல்ல கல்லின் சுவரா. கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள். என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா? இல்ல, முடியாது. இதுக்கு மேல என்னால முடியாது. இதுக்கு மேல என் மனசு தாங்காது. பூமிக்கா இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது. பூமிக்கா இல்லாம இந்த உயிர் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? இதுக்கு மேல இந்த உயிர் எனக்கு தேவை கிடையாது. இல்ல, வேண்டாம். நான் இப்பவே போறேன். அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா நானும் பூமிக்காவும் சேருவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேண்டாம், வேண்டாம். எனக்கு இதுக்கு மேல இந்த உயிர் வேண்டாம். இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க விரும்பல. இல்ல பூமிகா, நீ என் கூட இருக்க மாட்டேன்றத என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நீ எனக்கு இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. இனிமே உன் முகத்துல என்னால முழிக்க கூட முடியாது பூமிகா. இமையே இமையே விலகும் இமையே, விழியே விழியே பிரியும் விழியே. எது நீ எது நான், இதயம் அதிலே புரியும் நொடியில் பிரியும் கனவே. வீட்டுக்கு போ. அடிமனதில் இறங்கி விட்டாய், அணு அணுவாய் கலந்து விட்டாய். என்னாச்சு எனக்கு? ஏன் ஏன் என் மனசு ஒரு மாதிரி சோகமா பாரமாகவே இருக்கு? யாரோ எனக்காக எனக்காக அழுகிற மாதிரி இருக்கு.
யாரோ என்னை நினச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சு எனக்கு? யார் என்ன நினைக்கிறா? எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கு என் மனசு. என்னாச்சு எனக்கு? ஐயோ ஒன்றுமே புரியலை. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு எனக்கு. என்னாச்சு? நான் யார் என்ன சொன்னேன்? ஐயோ ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கு என் மனசு ஃபுல்லாக. அங்கே எல்லாரும் சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. என் மனசு மட்டும் ஏன் தனிமையை தேடுது? எல்லாரும் அங்கே ஒன்றா இருக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் தனியாகவே இருக்கணும்னு தோணுது? என்னாச்சு எனக்கு? சரி சரி விடு, எல்லாம் சரியாக போகும்னு நினைக்கிறேன். உடம்பு எதுவும் எனக்கு சரியில்லையா? நல்லா தான் இருக்கேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போய் படுப்போம். தூங்குனா எல்லாம் சரியாக போயிடும். நான் அப்படி சொன்னதுக்கு மாமா எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோம்? நான் வேற வெக்கப்பட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அங்கே என்ன ஆச்சு? மாமா வயசு ஒரு மாதிரி டவுன் ஆன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒருவேளை ஷாக்கில் இருக்கோ? சரி எதுவாக இருந்தால் என்ன, காலையில் பேசிக்கலாம். பசிக்கிற மாதிரி இருக்குது, பசிக்காத மாதிரி இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, அதே சமயம் சோகமாகவும் இருக்குது. என்ன ஆச்சு எனக்கு? யாரோ என்னை நினச்சிட்ருக்காங்க. யாருன்னு தான் தெரியல. என்னையே மனசில் நினச்சிட்ருக்காங்க. என்னை நினச்சி அழுகுறாங்களா, இல்லை சிரிக்கிறாங்களா, இல்லை என்னை யாராச்சும் திட்டுறாங்களா, அதான் புரியல. ஆனால் யாரும் என்னை நினச்சிட்ருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இங்க பாரு மாமா, நீ இதை தாங்கிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தனமான முட்டாள்தனமான முடிவு எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. உனக்கு என்ன புத்தி மங்கி போச்சா? இல்ல பூமிகா மட்டும்தான் உனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்காளா? அவளை தவிர வேற யாருமே இல்லையா நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு? நாங்களும் உன் கணக்கு தெரியலையா? எங்க அண்ணன், உன் ஃப்ரெண்டு, நான் எல்லாருமே கணக்கு தெரியலையா? எங்களை விடு. உங்க அப்பா அம்மா பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? சொல்லு மாமா, யோசிச்சு பாத்தியா? யோசிச்சு பார்த்திருக்க மாட்டேன். யோசிச்சு பார்த்திருந்தேனா இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு நீ எடுத்திருக்க மாட்டேன் மாமா, எடுத்திருக்க மாட்டேன். ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மாமா, பூமிகா மட்டும்தான் உன் சொந்தம்னு நினைக்காத. அப்ப அந்த பூமிகாவை விட்டு வெளியே வா மாமா. உனக்கு நிறைய பேர் இருக்காங்க மாமா. அது உனக்கு இப்ப புரியாது, போ புரியும். நான் சொல்றேன், போ புரியும். அதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்காத மாமா. இப்ப நீ நிதானத்துல இல்ல மாமா. உன் நினைப்பு, உன் எண்ணம், உன் மனசு எல்லாமே பூமிகா கிட்டதான் இருக்கு மாமா. அது எனக்கு நல்லா தெரியும். நான் பேசுறது எதுவுமே உன் காதுல விழுகாது மாமா. ஏன்னா நீ இந்த உலகத்திலே இல்ல. அதனால நான் பேசுறது எதுவுமே உன் காதுல விழுகாது. ஒன்னு புரிஞ்சுக்கோ மாமா, பூமிகா மட்டும்தான் உனக்கு இருக்கான்னு நினைக்காத மாமா. பூமிகாவை தாண்டி நிறைய இது இருக்கு மாமா. கையில வீட்டுக்கு போன சொன்னேன், நான் பேசிக்கிறேன். மச்சான், டே வானவராயா மச்சான். டே பூமிகா என்ன சொன்னா தெரியுமாடா? பூமிகா மனசுல நான் இல்லையாண்டா. முடியல. என் இருதயம் சுக்குநூறா உடைச்சு போச்சுடா. முடியலடா, என்னால சுத்தமா முடியலடா. நீ அன்னைக்கு சொன்னடா, நான் கேட்கறடா. மன்னிச்சுக்கடா. நான் தான் முதலே சொன்னேன்லடா, நீ தான் கேட்கல. நீ கேட்காதனால பாத்தியா இப்போ எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா? இந்த நாள் வரும்னு எனக்கு தெரியும்டா. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கலடா. இவ்வளோ சீக்கிரமா எல்லாமே வெளியே வரும்னு நான் எதிர்பார்க்கலடா. சத்தியமாக எதிர்பார்க்கலடா. சரி விடுடா, நீ மட்டும்தான்டா பூமிகாவை காதலிச்ச. பூமிகா உன்னை காதலிக்கலடா. பூமிகா உன்னை ஏமாத்தவும் இல்லடா. புரிஞ்சுக்கோடா. இல்லடா மச்சான்,
பூமிக்கா என்னை ஏமாத்திட்டாடா. அவன் என் மனசை உடைச்சிட்டாடா. அவன் என் மனசை உடைச்சிட்டாடா. முடியலடா, சத்தியமா முடியலடா. 24 வருஷ காதல்டா, ஒரு நிமிஷம் போய் நாக்கிட்டாடா. முடியலடா மச்சான், முடியலடா. டேய், மனசெல்லாம் வலிக்குதுடா. என்னை ஏமாத்திட்டாடா அவன். முடியலடா. நீ அன்னைக்கு சொன்னடா, என் மனசு கேட்கலையடா. வாரம் ஒண்ணுதான்டா திட்டுனேன். இன்னைக்கு அதுக்கு தாண்டா அனுபவிக்கிறேன். இன்னைக்கு அதுக்கு தாண்டா அனுபவிக்கிறேன். சரிடா, சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? பூமிகா ஒன்றும் உன்னை காதலிக்கலைல, அவள் ஒன்றும் உன்னை காதலிச்சுட்டு ஏமாத்தலைல. நீயா தானடா காதலிச்ச, நீயா தானடா மனசில் நினச்ச. அதுக்கு பூமிகா என்னடா பண்ணுவா? நீ என்ன முதவே சின்ன வயசுலேயே அவட்ட சொன்னியா இந்த மாதிரி உன்னை காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு? இல்லைல்லடா, நீ ஒரு வாட்டி கூட உன் காதல் அவட்ட நிரூபிக்கலடா. அப்புறம் எப்படி அவன் உன்னை நம்புவா? ஆ, ஏண்டா 7 வருஷமா உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாமல் இருந்திருக்கா. அவள் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லைன்னு நீ எப்படிடா நினச்ச? ஆ, சொல்லுடா, எப்படிடா நினச்ச? அவள் இன்னமும் சின்ன பிள்ளை நினச்சிட்டியாடா? ஆ, சின்னமும் மாமா 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 சின்ன வயசில் சுற்றிட்டு இருந்த மாதிரி ஒன்னே நினச்சி சுற்றிட்டு ஒன்னே கல்யாணம் பண்ணியிருக்குருவான்னு நீ நினச்சியா? மாமான்னு சொன்னதுக்குலாம் அவளாச்சும் கல்யாணம் பண்ணுவாளாடா? சொல்லுடா. ஏண்டா, நீ பூமிகாவை லவ் பண்ணுறதுக்காக பூமிகாவும் உன்னை லவ் பண்ணுவான்னு நினச்சது உன் தப்பு தானடா. அதுக்கு பூமிகா பாவம் என்னடா பண்ணுவா? அவள் சின்ன பிள்ளைடா. ஏண்டா, 7 வருஷமா அவன் கூட பேசாமல் இருந்திருக்கா. 7 வருஷத்தில் என்னென்னமோ நடந்திருக்கும். ஏண்டா, எப்படா நீ இப்படிலாம் நினச்ச? ஒரு லாஜிக்கே இல்லாமல் நீ தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கடா. நீ லவ் பண்ணதுனால தாண்டா இப்படி. இந்த 7 வருஷத்தில் அவள் லைஃப்பில் எத்தனை பேர் கிராஸ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் வந்துட்டு போயிருப்பாங்க. அப்படி இருந்தும் அவள் ஒன்னே நினச்சிட்ருப்பா, ஒன்னே தான் லவ் பண்ணிகிட்ருப்பா, ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு நினச்சது உன்னோட முட்டாள்தனம் தானடா. கடவுள் இருக்கார்ல, கடவுள், அவர் நம்மளை படைக்கும் போதே நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்பில் நடக்கும், இந்த மாதிரி நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவ, என்ன அந்த பொண்ணு உன்னை வேணான்னு சொல்லும், அதுக்கப்புறம் உன்னோட தேவதை உனக்கு தேடி வருவா, அவ்வளோதான், அவ கூட தான் நீ சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம லைஃபோட ஃபுல் ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணிட்டு தான் நம்மளை படைப்பார். சரியாடா? அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதுபடி தான் நம்ம லைஃப்பில் நடக்கும். நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது. சரியாடா? இதை நீ புரிஞ்சுக்கோ. உனக்கானவ இனிமே பிறந்து வர போகிறது கிடையாது. ஆல்ரெடி எங்கேயோ பிறந்திருப்பா, இருந்திருப்பா, வளர்ந்துருப்பா. இனிமே உன்னை கண்டிப்பாக தேடி வருவாளா. சரியான நேரத்தில் அவள் உன்னை தேடி வருவாளா. சரியா? இதை புரிஞ்சுக்கோ. என்ன, பூமிகா மட்டும்தான் உன் லைஃப்னு நினைக்காத. பூமிகா தான் நீ லவ் பண்ண, பூமிகா மட்டும்தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்காத. சரியா? உனக்குன்னு லவ் பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் பொண்ணுங்கன்னு சொல்லலை, நான் சொன்னது உங்கள் அப்பா அம்மாவை. உங்கள் அப்பா அம்மாவை நீ லவ் பண்ணலாம், ஏன் என்ன லவ் பண்ணலாம், எல்லாமே லவ் தான்டா. பாசத்துக்கு பேரும் லவ் தான்டா. சரியா? இதை புரிஞ்சுக்கோ. என்ன, நம்ம லவ் பண்ணவங்க நமக்கு கிடைக்கலன்னா அதுக்காக சாகுறதுன்றது முட்டாள்தனமான விஷயம். இவங்க கூட இன்னார் தான் சேரணும்னு கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி உன் கூட யார் சேரணுமோ அந்த பொண்ணு சீக்கிரமாக உன்னை தேடி வருவா. சரியா? அதுக்காக நீ இப்படிலாம் முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. சரியா? நிறையா பேர் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுத்து அவங்க லைஃப்பை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. லவ் பண்ண பொண்ணு கிடைக்கல, லவ் பண்ண பையன் கிடைக்கலன்னு சூசைட் பண்ணிக்கிறது, மாடியிலேருந்து குதிக்கிறது, கையை அறுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் இருக்குது பார்த்தியா? இதெல்லாம் உலகத்திலே இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயம் எதுவுமே கிடையாதுடா. இதை புரிஞ்சுக்கடா மச்சான். என்னை பொறுத்த வரைக்கும்
உலகத்திலேயே முட்டாள்தனமான விஷயம் என்ன தெரியுமா? நிறைய விஷயம் இருக்கலாம், ஆனால் காதல் விஷயத்தில் முட்டாள்தனமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஒன் சைடு லவ் தான்டா. அவங்க யாருன்னே தெரியாமல் அவங்களுக்கு நம்மளை பிடிக்குமா என்னன்னே தெரியாமல் அவங்க மேலே அதிகமான பாசம் வைக்கிறோம் பார்த்தியா, அதுதான்டா. அதுதான் உலகத்திலே முட்டாள்தனமான விஷயம். சில பேருக்கு அது வெற்றியில் போய் முடியலாம், சில பேருக்கு அது தோல்வியில் போய் முடியலாம். அந்த விஷயம் நமக்கு சொல்லிட்டு வர்றது கிடையாது, அதுவா வரும் அதுவா போகும். சரியா? இப்போ நம்ம தும்புறோம் இரும்புறோம் இதெல்லாம் என்ன நம்மக்கிட்ட சொல்லிட்டா வருது? அதுவாக தானே வருது. அந்த மாதிரி தான் இதுவும் நம்மகிட்ட எதுவுமே சொல்லிட்டு வர்றது கிடையாதுடா. இங்கே பாருடா, வாழ்க்கையில் முக்கால்வாசி பேர் எல்லாருமே ஒரு வாட்டியாச்சும் ஒன் சைடு லவ் பண்ணியிருப்பாங்க. என்ன அது எல்லாருக்குமே சக்ஸஸில் போய் முடியுமா என்னன்னு தெரியாது, ஆனால் முக்கால்வாசி பேருக்கு ஃபெயிலில் தான் போய் முடியும். அதுக்கு பேர் தான் ஒன் சைடு லவ். சரியா? இன்னும் சொல்ல போனோம்னா ஒன் சைடு லவ்ன்றது லவ்வே கிடையாது, அட்ராக்ஷன் அஃபெக்ஷன் அந்த மாதிரி தான். சரியா? அதனால உனக்கு பூமிகா மேலே வந்தது லவ் கிடையாது, அட்ராக்ஷன். சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாத்தையுமே நம்மளால் தாங்கிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம எப்படி தெரியுமா நினச்சிக்கணும்? ஆல்ரெடி கடவுள் நம்ம லைஃப்பில் இப்படி தான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கான் போல், அந்த ஸ்கிரிப்ட் படி தான் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? இதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. சரியா? இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது முட்டாள்தனமான விஷயம். எல்லாருமே லைஃப்பில் சில சமயம் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயம் எடுக்கிறது தான். சரி, நிறைய பேருக்கு அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது, ஆனால் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எல்லாருமே இருக்கும். சரியா? அதனால் உனக்கு என்ன கவலைனாலும் மச்சான் நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லுடா. எதுக்குடா எப்படிலாம் ஒரு முடிவு எடுக்கிற? சரிடா, ரொம்ப நேரமாச்சு, வீட்டுக்கு போகணும். நீ வீட்டுக்கு போய் தூங்கு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். சரியா? நீ காலையில் எப்படி வேணால் அழுகு, குமிழ் குமிழி கூட அழுகு, நான் உட்காந்து பார்க்குறேன். சரியாடா? இப்போ போய் நல்லா தூங்கு. நிம்மதியாக தூங்க முடியாது, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சும் தூங்குடா. சரியா? எதுவாக இருந்தாலும் காலையில் விடியட்டும், விடிஞ்சதுமே பேசிக்கலாம். புரிஞ்சுதுடா. சே, எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்க போயிட்டேன். இது ரொம்ப தப்பு. சரிடா, நீ வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரியா? நானும் வீட்டுக்கு போகிறேன். சரிடா, அப்போ நான் கிளம்புறேன், நீயும் ரூமுக்கு போ. அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் எதுவும் எடுத்துட்டு இருக்க. சரியா? ரூமுக்கு போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். என்னதான் இந்த காலத்தில் இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன, இந்த பையன் இல்லைன்னா என்ன, வேறு பொண்ணு வேறு பையன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற சில பேர் இருந்தாலும் நிறைய பேர் இங்கே உண்மையாக லவ் பண்ணியிருப்பீங்க. அவங்களாலலாம் இந்த விஷயத்த தாங்கிக்க முடியாமல் இருந்திருக்கும். ஒன்று மட்டும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த இடத்துல காதலை பொய்ன்னு சொல்லலை, காதல் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை. கடவுள் நம்மளை படைக்கும் போதே நம்ம லைஃப்பில் இப்படி தான் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டு தான் படைப்பான். அதனால் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறதுன்றது ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு நினச்சிட்டு அதில் நினச்சி மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க. சூசைட் எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கானவங்க இனிமேல் பிறந்து உங்களை தேடி வரப்போகிறது கிடையாது, ஆல்ரெடி பிறந்திருப்பாங்க. சில பேருக்கு அவங்க ஆல்ரெடி கிடச்சிருப்பாங்க, சில பேருக்கு இனிமே தான் வருவாங்க. அதனால இந்த மாதிரி சில்லியான விஷயத்தெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு போங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி நினச்ச கருத்துக்கள் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். வேறு என்ன,
அப்படியே போகிற பக்கில் அந்த சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டடா, பை, see you.